ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சுட சுட நல்ல க்ரீமியாக டேஸ்டான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வெண்பொங்கலை பச்சரிசியில் செய்வோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஓட்ஸை வச்சு பொங்கல் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 1/3 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை சேர்த்துக்கலாம். அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ கழுவி வச்சுருந்த பருப்பை நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/3 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டு வெயிட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓட்ஸை சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுட்டே கைவிடாமல் 5-7 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான இருதயம் வேணும்னா வாரத்தில் 2 இல்லைனா 3 முறை ஓட்ஸை நம்ம உணவாக எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஓட்ஸ் நல்லா வறுப்பட்ட பிறகு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இன்றைக்கி நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். அதுக்கு பிறகு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஓட்ஸை சேர்த்துக்கலாம். ஓட்ஸையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓட்ஸில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால இதில் சர்க்கரை நோயாளிகள் இதை எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் ஸ்டார்ச் ரொம்ப அதிகமாக இருக்குது. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஓட்ஸை எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பாலையும் சேர்த்த பிறகு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மூடியை போட்டு 5-7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இது ஒரு பக்கத்துக்கு வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளார ஏற்கனவே நம்ம பருப்பு நல்லா வேக வச்சுருந்தோம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கணக்காக வெந்திருக்கு. குழையவும் இல்லை, நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இப்போ விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அதிகமாக கடைஞ்சி விடக்கூடாது, பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அங்கங்கே லேசாக பருப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், ஓட்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ வெந்த ஓட்ஸில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு பிறகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழஞ்சி வெந்திருக்கு, நல்லா மலர்ந்துருக்கு. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு நான் இரும்பு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 4 இல்லைன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. முழு மிளகாய் சேர்க்குறேன், ஏன்னா பச்சை மிளகா சேர்க்குறனால ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே 1/4 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆரோக்கியமான டேஸ்டான வலுவலுன்னு ஓட்ஸ் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக நம்ம பச்சரிசியில் பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட இந்த ஓட்ஸ் பொங்கல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்லா வலுவலுன்னு க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப க்ரீமியாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த ஓட்ஸ் பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆரோக்கியமான ஓட்ஸ் பொங்கலை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் சரி, வீட்டில் இருக்கவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.